ஒரு கல்யாணத்துக்கு 10 பொருத்தம் இருக்குதுன்னு பாக்குறாங்களோ அதே மாதிரி வீட்டுக்கோ பொருத்தம் பாக்கணுங்க. நானும் கொண்டோ வாங்கியிருக்கேன், ஆனா நட்டத்துலதான் போயிருக்கு, ரெண்டல் அவ்வளவா வரல. சோ இந்த அனுபவத்துல சொல்றேன், தயவு செஞ்சு கொண்டோ வாங்காதீங்க, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வாங்காதீங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. பட் என்ன ஒரு விஷயம் அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொண்டோ வாங்குறப்ப இந்த 5 பாயிண்ட் பார்த்துதான் வாங்குனீங்களா? நம்பர் 1, கரெக்டான லொகேஷன், கரெக்டான பாயிண்ட் ஆஃப் லொகேஷன்ல அந்த ப்ராஜெக்ட் இருந்துச்சா? அப்படின்னா பக்கத்துலயே LRT, MRT, இல்ல பஸ், கடைங்க, ஷாப்பிங் மால், ஒரு டெவலப்பிங் ஏரியாவா இருந்துச்சான்னு அதை பாத்தீங்களா? ரெண்டாவது விஷயம், யாரு உங்க டார்கெட் ஆஃப் கிளையன்ட் கவனிச்சீங்களா? அந்த கொண்டு நம்ம வாங்கி சேவா கொடுலான்னு பிளான் பண்ணப்ப யாரெல்லாம் இந்த இடத்துல வந்து தங்குவா அப்படின்னு ஒரு டார்கெட் இருந்துச்சா? 2 to 3 குரூப் உங்களுக்கு இருந்துச்சா? மூணாவது பாயிண்ட் என்னன்னா வருமானம். நீங்க எப்போதுமே என்ன தப்பு பண்றீங்கன்னா, ஒரு ஏஜென்ட் உங்கள்கிட்ட பேசுறப்ப ஒரு ப்ராஜெக்ட் பத்தி அடுத்த 2 வருஷம், அடுத்த 4 வருஷம், அடுத்த 5 வருஷத்துல எவ்வளவு ரெண்டல் வரும் அப்படின்னு அவங்க சொல்ற கணக்கு மட்டும் தான் பாக்குறீங்க தவிர, தற்சமயம் அந்த ப்ராஜெக்ட் சுத்தி இருக்கிற பில்டிங்ல, சுத்தி இருக்கிற வீடுங்க எவ்வளவு ரெண்டலுக்கு போகுதுன்னு கவனிக்க மாட்டீங்க. அந்த ரெண்டல் ரேட்டை வச்சு உங்களோட லோன் அமௌண்ட் ஏறக்குறைய எவ்வளவு வரும் அதை வச்சு கழிச்சு பார்த்து உங்களுக்கு லோன் காசை கவர் பண்ற அளவுக்கு அந்த ரெண்டல் ரேட் இருக்கா அப்படின்னு முதல் செக் பண்றீங்களா? அதை முதல் செய்யுங்க. நாலாவது விஷயம், என்னைக்குமே ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறப்ப டெவலப்பர் கரெக்டான டெவலப்பரா, டெவலப்பரோட பணபலம் என்ன, அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் என்ன, அவங்க இதுக்கு முன்னாடி கட்டின வீடுங்கெல்லாம் எப்படி இருக்கு, அதோட விலை எப்படி இருக்கு, கேபிட்டல் அப்ரிசியேஷன் எப்படி இருக்கு, ரெண்டல் ரேட் எப்படி இருக்கு, இது எல்லாமே பாத்துருக்கீங்களா? அஞ்சாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாங்குற